இல்ல இல்ல இன்னும் இன்னும் உதயகுமாருக்கு புத்தி வரல பாத்தீங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, உதயகுமாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாவது புத்தி வரணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, தோத்துட்டு தோத்து போயிட்டீங்களா மதுரையில் எல்லாரும். அன்னைக்கு இந்து முனி மாநாட்டில் உட்கார தம்பியே காலி பண்ண போறாங்கன்னு சொன்னேன். அசிங்கமாயிடுச்சு இல்ல? எவ்வளவு பெரிய தோல்வி. எவ்வளவுலாம் பேசியிருப்பார் உதயகுமார். இன்னைக்கு எப்படி போய் புக்காடு போட்டு உட்காந்துருக்காரு. ஒரு நேரத்தில் எடப்பாடியை எதிர்த்தும் பேசுறாரு, ஆதரிச்சும் பேசினார். என்ன என்ன செய்தீர்கள்? சவுத்துல போச்சே, சவுத்தே போச்சே. தென் தமிழகம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சே. வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? ஒரு இயக்கம், ஆண்டிப்பட்டியிலே அம்மாவை முதலமைச்சராக்கிய இயக்கம், தலைவரை முதலமைச்சராக உருவாக்கிய இயக்கம், அந்த பூத்து எல்லாம் போய் 1-2 ஓட்டை வாங்கிட்டு மதுரையிலையும் தோத்து அசிங்கப்பட்டுட்டு இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை சுத்தி 4 சகதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கடலோரமா இருந்து வர்றார், தஞ்சாவூர் அந்த பக்கம் இருந்து. இன்னொருத்தர் கிருஷ்ணகிரியில இருந்து வராரு. அடுத்தது இந்த டான் உதயகுமார். இப்படி ஒரு 4 சகதிகள் இருக்கிறார்கள். அவர்களே முடித்து விடுவார்கள். ஆரம்பித்தது ஒருவர், ஆரம்பித்தவர் சசிகலா, முடிப்பவர்கள் இவர்கள். ஆகவே அந்த முடித்து வைக்கின்றவர்களை பற்றி தான் நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகவே உதயகுமாருக்கு எந்த யோகியதையும் அருகதையும் இல்லை. இனி இந்த கட்சியை அவர் பேச, ஏன்னா தோத்து எல்லாம் முடிச்சுட்டீங்க. அடுத்த இது வருது சார், உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவுக்கும் தானே போட்டி இருக்கும். அப்ப நீங்க எந்த மூலையில இருப்பீங்க? ஏற்கனவே 0ல போச்சு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில். அதுதானே இப்ப நடக்க போகுது. அதை காப்பாற்ற சொல்லுங்களேன். கொஞ்சம் சவுத்துல இந்த உதயகுமார் பயில்வான் பண்றாரான்னு பாக்குறேன் நான். ஆகவே எல்லாவற்றையும் இழந்து அனாதையாக நிற்கின்ற ஒரு காட்சியை தான் உதயகுமாரை பார்த்தால் அறிய முடிகிறது. ஆகவே அவர் பேச வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை, கம்முன்னு இருக்கலாம். பேசுறா கூட ஒரு அரசியல் பேசிட்டோம். பழனிசாமி வாழ்கிறார்னா மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது சும்மா, அது ஓன் கத்துறது வாழ்கன்னு சொல்றது.